வணக்கம். இன்று சமூக வலைத்தளங்களிலே ஒரு காணொளி அதிகபட்சமாக பரவி வருகின்றது. நைனாதீவு நாகபூசணி அம்மன் ஆலயத்தில் நடந்த ஒரு சம்பவம். அந்த சம்பவம் என்னவென்றால், பௌத்த துறவிகளும் சிங்கள சகோதரர்களும் பாத அணிகளோடு அந்த ஆலய வளாகத்தில் ஆலயத்துக்குள்ளே நடந்து வருவதாக அந்த காட்சி அமைய பெற்றிருக்கின்றது. இவ்வாறு ஒரு மதத்தை தலைமைத்துவம் படுத்தும் துறவிகளும் அந்த மதத்தை பின்பற்றும் நபர்களும் இவ்வாறு இன்னொரு மதஸ்தலத்திற்கு சென்று அந்த முறையினை அவர்களுடைய கட்டுப்பாட்டினை அவமதிப்பது என்பது பெரிய ஒரு வருத்தத்திற்குரிய ஒரு விடயமாகும். படித்தவர்கள், பண்புள்ளவர்கள், நாட்டுப்பற்றுள்ளவர்கள், இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய இவர்கள் எவ்வாறு அன்னை நாகபூசணி அம்மன் ஆலயத்தில் சென்று இவ்வாறான ஒரு செயல்பாட்டில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதை அந்த காணொலியினூடாக பார்க்கும் பொழுது மிகவும் வேதனை அடைகின்றேன். அத்தோடு வன்மையாகவும் கண்டிக்கின்றேன். ஆலய கட்டுப்பாடுகள் இருக்கின்றது, ஆலயத்திற்கு என்று ஒரு வரமுறை இருக்கின்றது. அதனை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். நாங்கள் எந்த மதத்தவர்களாக இருந்தாலும், எந்த மதஸ்தலங்களுக்கு சென்றாலும் அந்த மதஸ்தலத்திற்குரிய மரியாதையை கண்டிப்பாக வழங்க வேண்டும். அதுதான் மனிதாபிமானம், அதுதான் மனிதனுக்குரிய பண்பு. மனிதன் என்பவன் மிருகமல்ல, ஆறறிவு உள்ளவன், பகுத்தறிவுள்ளவன், எங்கே எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று தெரிந்தவன். இப்படிப்பட்டவர்கள், இந்த மாதிரியான அறிவுகள் எல்லாம் உடையவர்கள் இவ்வாறு அறிவற்றவர்களாக செயல்படும் பட்சம் இது வேதனை அளிக்கின்றது. இது கண்டிப்பாக வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம். இதனை ஆலய நிர்வாகம் கண்டிக்க வேண்டும், அரசாங்கம் கண்டிக்க வேண்டும். இவ்வாறான ஒரு தவறு மீண்டும் ஒரு முறை அந்த இடத்தில் நடக்காத வண்ணம் பாதுகாத்து கொள்ள வேண்டிய பொறுப்பு ஆலய நிர்வாகத்திற்கும் பரிபாலன சபைக்கும் உள்ள பொறுப்பாகும். அதனை அவர்கள் சரிவர செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு, புனித ஸ்தலங்களுக்கு செல்லும் பொழுது புனித ஸ்தலங்களின் மாண்புகளை பாதுகாருங்கள் என்று நான் வேண்டுகோள் விடுத்து